அன்பான பரலோக தந்தையே, இன்று உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் தாழ்மையோடு வருகிறோம். எங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் வருமானத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வீட்டில் எத்தனை நாட்களாக இருக்கிற பணத்தடை உமக்கு தெரியும். கடன் சுமை, செலவு அதிகம், வருமானம் குறைவு, இந்த எல்லா சிரமங்களும் உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை. சங்கீதம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 1. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்கள் வீட்டில் குறைவு இருக்கக்கூடாது. குறைவு இருந்த இடத்தில் நிறைவு வரட்டும். வறுமை இருந்த இடத்தில் வளம் வரட்டும். அழுகை இருந்த இடத்தில் சந்தோஷம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தடை இப்போதே உடையட்டும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி உங்கள் எல்லா குறைகளையும் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் அதிகாரம் 4:19 இறைவார்த்தை. கர்த்தாவே, இந்த வசனம் எங்கள் வீட்டில் நிறைவேறட்டும். கடன் கொடுத்தவர்கள் அழுத்தம் கொடுத்தால் நீர் சமாதானம் கொடுங்கள். வியாபாரம் நின்று போயிருந்தால் புதிய கஸ்டமர்கள் அனுப்புங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கதவுகள் திறக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 இறைவார்த்தை. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் தங்கட்டும். சாபம் இருந்தால் அது உடையட்டும். தீய கண் இருந்தால் அது நீங்கட்டும். பொறாமை வார்த்தைகள் இருந்தால் அது பலிக்காமல் போகட்டும். இயேசுவின் இரத்தத்தால் எங்கள் வீட்டை மூடுகிறோம். எங்கள் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், வருமான வழிகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு ஞானம் கொடுங்கள். சம்பாதிப்பதற்கு திறமை கொடுங்கள். சேமிப்பதற்கு கட்டுப்பாடு கொடுங்கள். பணம் வீணாக போகும் பழக்கங்களை மாற்றுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா அதிகாரம் 6 இறைவார்த்தை 38. ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு கொடுக்கும் நல்ல மனதை கொடுங்கள். நன்றியுள்ள இதயம் கொடுங்கள். சிறிய வருமானம் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படும் மனதை கொடுங்கள். இன்று முதல் 7 நாட்களுக்குள் நல்ல செய்தி வரட்டும். திடீர் வருமானம் வரட்டும். புதிய வாய்ப்பு திறக்கட்டும். கடன் குறைய ஆரம்பிக்கட்டும். எங்கள் வீட்டில் சண்டை இல்லாமல் சமாதானம் நிலைக்கட்டும். பிள்ளைகள் வளர்ச்சியடையட்டும். குடும்பம் ஒன்றுபட்டு முன்னேறட்டும். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். சாட்சி உண்டாகட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்துடன் ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல வல்லமையான ஜெபங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை வளமாக ஆசீர்வதிப்பாராக. ஜேசப்பா, கையில் துளியும் காசு இல்லை. எங்கள் வீட்டு வாசல் வரை யாரும் வரவே இல்லை. பணம் பார்த்த பந்தம் எல்லாம் பறந்துச்சப்பா. நாம் போகும் வழி எல்லாம் பூட்டு போட்ட மாதிரி என் வாழ்க்கை. அப்பா, நான் எங்கத்தான் போவேனோ,
இனி என்னத்தான் பண்ணுவேனோ எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா. நீ கலங்காதே, நீ கலங்காதே. ஓ நான் உன் கூடவே இருப்பேன், உனக்கானதை நான் தருவேன். ஜேசப்பா என்னை அறிந்த தெய்வம் நீங்க மட்டும் தானே அப்பா. அம்மா கண்ணுல நீரை துடைக்க எனக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பா. மகனே மகளே என்று கூப்பிடும் சத்தம் கேட்டு உலகம் என்னை தள்ளினாலும் நீதான் தாங்கி நிற்கிற கேட்டு. அப்பா நான் எங்கத்தான் போவேனோ இனி என்னத்தான் பண்ணுறோ எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா. நீ கலங்காதே, நீ கலங்காதே. நீ உடைந்தாலும் உடைந்த இதயத்தை நான் சரி பண்ணுவேன், கலங்காதே. மகனே மகளே என்று நீ சொல்லி தூக்கி நிறுத்துற. நாம் உனக்கு பொன்னும் பொருளும் மனநிறைவோடு தருவேணும் நினைச்சு வாழுற. இனிமேல் என்னை பின்தொடர்ந்து வா, நீ கையை நீட்டுற. உனக்கான நாளை நானே அள்ளி தருவேன். உனக்குரிய செல்வத்தை என்று உறுதியாக உனக்கு சொல்லுறேன் பிள்ளையே. அப்பா நான் எங்கத்தான் போவேனோ இனி என்னத்தான் பண்ணுவேனோ